அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பாருங்க, 2 என்ட்ரி வந்திருக்கு. ஒரு என்ட்ரியில் ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் 137 பாயிண்ட்டு, செகண்ட் என்ட்ரி பாருங்க உடனே வெளில வந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்டு, 110 பாயிண்ட் வரைக்கும் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிரீன், இந்த கேண்டில் என்ட்ரி, அடுத்த கேண்டில் எக்ஸிட், இங்கே ஒரு 20. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 90 பாயிண்ட் வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் வந்திருக்கு. 90 பாயிண்ட் தான் நம்மளால எடுக்க முடிஞ்சிச்சு பேங்க் நிஃப்டியில். அடுத்து நம்ம வந்து நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு பார்க்கலாம். நிஃப்டியில் வந்து இன்னைக்கு நம்ம ரூல் படி ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. ஏன் அப்படின்னு சொல்றதை நான் காட்டுறேன். கால் இந்த சைடு புட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட நம்மளுக்கு லாஸ் ஆகக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்கு. அதனால நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு எடுக்கக்கூடாது. நிஃப்டியில் புட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன், கால் இன்புட் ரெண்டே ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இது வந்து கால் சைடு எந்த என்ட்ரியும் வரல. புட் சைடு வந்து 1 2 தான் என்ட்ரி வந்திருக்கு. ஆனால் இங்கே பாருங்க, ரெண்டுமே இமிடியேட் எக்ஸிட் ஆயிடுச்சு. நல்லா கவனிச்சு பாருங்க. இது பாருங்க, இங்கேருந்து இங்கே வரைக்கும் இமிடியேட் எக்ஸிட் ஆயிடுச்சு, இங்கேயும் இமிடியேட் எக்ஸிட் ஆயிடுச்சு. ஆனால் ப்ராஃபிட் தான். பட் அதுக்கப்புறம் பாருங்க, டார்கெட் 4 ரூபா, அதாவது 2 ரூபா இருந்தது 4 ரூபா பிடிச்சிருக்கு. ஸோ இந்த காரணத்துக்கு தான் நான் சொல்றேன். இதை பாருங்க, இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, இதை எப்படி அவாய்ட் பண்றதுன்னா, இதோட டைம் ஃப்ரேம் நீங்க சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் தான் நம்மளால அதை அவாய்ட் பண்ண முடியும், இது மாதிரி பிரச்சனையை. ஸோ இந்த நிஃப்டியில் வந்து நம்மளோட ரூல் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன், எக்ஸ்பைரி டேட் ட்ரேட் பண்ணக்கூடாது. பாருங்க, இங்கேண்டா இங்கே எக்ஸிட் ஆயிடுச்சு, ஆனால் இங்கே வரைக்கும் போயிடுச்சா. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறதில்ல. இன்னைக்கு நிஃப்டியில் நோ லாஸ் நோ கெயின் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில், 2வது கேண்டில் க்ளோஸ், எல்லாமே இப்படி தான் நடந்திருக்கு. 1 2 3 ஒரு 4 ட்ரேடு நடந்து பண்ணீங்கன்னா ஒரு 800 ருபீஸ் உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். ஸோ பரவாயில்ல இது. ஆனால் இது உங்களுக்கு இது வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடு தான். நான் எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. டைம் ஃப்ரேம் லைட்டாக சேஞ்ச் பண்ணுங்க. டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி பாருங்க, எந்த ஒரு என்ட்ரி வரல. இங்கேயுமே இமிடியேட் எக்ஸிட்டு. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணுங்க. பார்த்தீங்களா, சொன்ன மாதிரி வந்திருக்கா. ஸோ இது வந்து நம்ம ஆக்டிவாக நம்ம தான் ட்ரேட் பண்ணணும். எதில் எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும் எதுன்னு சொல்லி நீங்கள் தான் ஆக்டிவாக யூஸ் பண்ணணும். நம்ம ரூல் படி எக்ஸ்பைரி டே நோ ட்ரேட். பட் நான் வந்து இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் என்னால் இவ்வளோ காமிக்க முடியுது. இது வந்து ஏன் 5 மினிட்ஸ் கேண்டில் வருதுன்னா, இது நம்மளுக்கு வந்து எக்ஸ்பைரி டேயில் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஆட்டம் காட்டும், சரியா. இருந்தாலும் உங்களுக்கு வந்து மற்ற டைம் ஃப்ரேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ் கிடையாது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் பேங்க் நிஃப்டியில் 90 to 100 பாயிண்ட் காமிச்சிருக்கேன். நிஃப்டியில் எந்த பாயிண்ட்டும் காமிக்கல. பட் யூ கேன் சி ஸ்டில் இது வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. அதை நீங்களே கால்குலேட் பண்ணீங்க எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லி, சரியா. ஓகே, நன்றி.